ஹாய் ஆல். எனக்கு கொஞ்சம் உடம்பு முடியாமல் இருந்தேன். ஜஸ்ட் கெட்டிங் பேக் டு நார்மல். ஸோ இன்னையோட டாபிக் என்ன, என்னோடய பாட்காஸ்டோட டாபிக் என்ன அப்படின்னா ஜோசியம். அது எனக்கு ரொம்ப நம்பிக்கை உண்டு ஜோசியத்தில். நான் கற்றுட்டுருக்கேன். நான் நிறைய பேருக்கு பார்த்து சொல்லவும் சொல்லியிருக்கேன். அதை பற்றி நான் நிறைய எழுதவும் பதிவிட்டிருக்கேன். பட் எங்கள் அப்பாவுக்கு ஜோசியத்தில் நம்பிக்கை கிடையாது. இது நடந்தது. நான் சொல்கிற போகிற இன்சிடெண்ட் இட்ஸ் அ வெரி ஃபன்னி இன்சிடெண்ட். அண்ட் நான் சொல்ல போகிறது நீங்கள் அந்த காலகட்டத்தில் அவங்களோட கண்ணோட்டத்துலேருந்து நீங்கள் பார்க்கணும். இப்போ இருக்கிற கண்ணோட்டத்துலேருந்து பார்க்காதீங்க. அந்த காலகட்டத்தை கண்ணோட்டத்தை பாருங்கள். நான் சொல்கிறது நடந்தது 1950s, early 50s நினைக்கிறேன். அது 1950 வருடம் ஆர் சம்திங் லைக் தட். அப்பா பெரியப்பா அண்ட் கண்ணதாசன் அவர்கள், அதுக்கப்புறம் இவங்க 3 பேரும் மாடர்ன் தியேட்டர்ஸில் வேலை பண்ணியிருந்தாங்க. ஒரே ரூமில் தான் தங்கியிருந்தாங்க. கலைஞரும் வேலை பண்ணியிருந்தார் அப்போ. அந்த காலகட்டத்தில் அது கொஞ்சம் முன்னாடி. அண்ட் தென் அவரும் அவங்க மாடர்ன் தியேட்டர்ஸில் தான் அவங்க ரூமில் இருந்தார் அப்பாவோட. அப்பாவுக்கு இவர் கண்ணதாசனுக்கு அப்போ கண்ணதாசன் பேர் கிடையாது, முத்தையான்னு பேர். ஸோ பெரியப்பா அவரை எப்போதும் முத்துன்னு தான் கூப்பிடுவார். இப்போ கடைசி வரைக்கும் முத்துன்னு தான் கூப்பிடுவார். முத்துன்னு தான் அவருக்கு. கண்ணதாசன் கூப்பிட மாட்டார் அவரை பெரியப்பா. இன்னும் முத்து கூப்பிடுவார். ரொம்ப க்ளோஸு. அப்பாவோட கம்பேரிட்டிவ்லி பெரியப்பாவும் கண்ணதாசனும் ரொம்ப க்ளோஸு. ஏன்னா பெரியப்பா முதலே வேலைக்கு சேர்ந்துட்டா மாடர்ன் தியேட்டர்ஸில். அப்போ கண்ணதாசன் இருந்தார். அப்புறமா தான் அப்பா சேர்ந்துட்டான். ஸோ அப்போ மாடர்ன் தியேட்டர்ஸில் டிஆர் சுந்தரம் அவர் ஒரு பெரிய இது நடத்தினார். என்ன சொல்கிறது, ஒரு சண்டமாருதம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்திரிக்கை நடத்தினார். அந்த பத்திரிக்கைக்கு ஆசிரியர் கண்ணதாசன் அவர்கள், துணை ஆசிரியர் முக்தா ஸ்ரீனிவாசன் அவர்கள். அது ஸோ அவங்க 2 பேரும் தான் நடந்தாங்க. கூட ஒருத்தர் இருந்தார். அவர் சேது மாதவன் அப்படின்னு பேர். அவர் நாயர் காஸ்ட்டை சேர்ந்தவர். அதனால் நாங்கள்லாம் அவரை நாயர் சார்னு தான் கூப்பிடுவோம் நாங்கள் எல்லோரும். அவர் முக்தா இதை விட்டுட்டு மாடர்ன் தியேட்டர்ஸை விட்டுட்டு முக்தா ஃபிலிம்ஸ்லேயே வேலை பண்ணார். அவர் முக்தா ஃபிலிம்ஸில் இதுவாக இருந்தார், என்ன ப்ரொடக்ஷன் கண்ட்ரோலராக இருந்தார். அவருக்கு ஜோசியம் தெரியும். அவருக்கு ஜோசியம் எழுதுவார். ஸோ சண்டமாருதத்தில் அப்பா துணை ஆசிரியர் திரு கண்ணதாசன் அவர்கள் ஆசிரியர், ஜோசியம் எழுதுறது திரு நாயர் சார், சேது மாதவன் அவர்கள். ஸோ அந்த மாதிரி நடந்துகிட்டு இருந்தது. நாயர் சாருக்கு அவரோட கேரளா, அவர் ஹீஸ் ஃப்ரம் கேரளா. ஸோ அவர் அங்கே ஒரு மாதத்துக்கு லீவ் எடுத்துகிட்டு போனார். அது போகிறதுக்கு முன்னாடி அந்த வார பலன்களில் எழுதி கொடுத்துட்டு போயிட்டார் அப்பாக்கிட்டையும் கண்ணதாசன் சார் அவர்கள்கிட்டையும். இதை நீங்கள் பப்ளிஷ் பண்ணுங்க, ஒரு மாதத்துல நான் திருப்பி வந்துடுறேன் அப்படின்னார். பட் ஆக்சுவலி அவருக்கு என்ன ஆச்சுன்னா, ஒரு மாதத்துக்கு மேலே அவரால் வர முடியாத சூழ்நிலை வந்துடுது. அப்போது டிஆர் சுந்தரம் அவர்கள் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு, பயங்கர ஸ்ட்ரிக்ட். அவர் வில் ஆல்சோ போய் அவர்கிட்ட போய்ட்டு அவர் கரெக்டாக அந்த ப்ரிசைஸாக அவர் பிரிட்டிஷர் மாதிரி தான் அவர் நடத்திட்டு இருந்தார் மாடர்ன் தியேட்டர்ஸை. அந்த டயத்துக்கு அந்த இதுக்கெல்லாம் வரலைன்னா அவர் கணப்பினான்னு கத்துவார், அதோடு இல்லாமல் அடிப்பார். அந்த மாதிரியான பர்சன் அவர். ஸோ இவங்க என்ன பண்ணாங்க, அப்பாவும் கண்ணதாசன் சாரும் என்ன பண்ணாங்கன்னா, அவர்கிட்ட சொல்கிறதுக்கு போய் பயம். அவர் கொடுத்த ஒரு மாதத்துக்கு அவர் கொடுத்த ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாம் போட்டாச்சு, முடிஞ்சு போயிடுது. இப்போ அடுத்த இஷ்யூக்கு என்ன பண்ணுறது, ரொம்ப ப்ராப்ளமாக போயிடுது. 2 பேருக்கும் ரொம்ப பயமாகவும் வந்துடுது. இப்போ மாடர்ன் தியேட்டர் சுந்தரன்கிட்ட போய் சொல்கிறதுக்கு. அதனால் அவங்க என்ன பண்ணாங்க, அவங்களே 2 பேரும் ஒரு யோஜனை பண்ணாங்க. என்ன யோஜனைன்னா, அதாவது ஒரு ராசியை எடுத்துட்டு அந்த ராசியில் அவர் ஒரு 6 மாதத்துக்கு அவர் என்னென்ன எழுதி கொடுத்துருக்காரோ அந்த ராசிக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் மகரம்னு வச்சுக்கோங்களேன். மகரத்துக்கு ஒரு 6 மாத இதில் என்னென்ன எழுதி கொடுத்துருக்காரோ அது எல்லாத்தையும் படித்தாங்க 2 பேரும். அதே மாதிரி ஒரு ராசிக்கும் என்னென்ன எழுதி கொடுத்துருக்காரோ ஒரு 6 மாதத்துக்கு தே வெண்ட் அப். 6 மாதத்தில் அவர் என்னென்ன பலன்கள் எழுதி கொடுத்துருக்காரோ அந்த பலன்கள் எல்லாரையும் எடுத்துட்டு அதுலேருந்து கொஞ்சம் அடிக்கடி வர பலன்களை மட்டும் எழுதி அதை அவங்க பிரசுரம் பண்ணாங்க.
அது வந்து ஒருத்தருக்கும் தெரியல. தே ஆல் தாட் கண்ணதா இவர் நாயர் சார் தான் பண்ணியிருக்காருன்னு நினச்சிட்டு பிரசுரம் ஆயிடுது. அதுக்கப்புறம் பார்த்தானா என்ன ஆச்சு அப்படின்னா, இவரோட டிஆர் சுந்தரத்தோட ஒய்ஃப், அவங்க பேர் ஏதோ மறந்து போயிடுது எனக்கு இப்போ. அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க, நாயர் சாரை கூப்பிட்டுட்டு மாதிரி நீ வந்து இந்த வாரம் நீ எழுதின பலன் வந்து அப்படியே என்னோடய வாழ்க்கையில் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி புகழ்ந்தானாம். இவருக்கு ஒன்றுமே புரியலையா நாயர் சாருக்கு, என்ன பண்ணுறது என்ன ஏதுன்னு. அதுக்கப்புறம் ஓடி வந்துட்டு நான் தான் இந்த வாரம் பலனே எழுதலையே, நீங்கள் 2 பேரும் என்ன பண்ணீங்க 2 பேரும் அப்படின்னோடனே அப்புறம் அவர் 2 பேரும் விழுந்து சிரிச்சுட்டு, அப்பாவும் கண்ணதாசன் அவர்களும் விழுந்து சிரிச்சுட்டு, இந்த மாதிரி நாங்கள் நீ முன்னாடி என்னெல்லாம் எழுதி கொடுத்துருந்தியோ எல்லாத்தையும் படிச்சுட்டு அதுலேருந்து சிலதெல்லாம் எடுத்து எழுதி ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம் நாங்கள் அப்படின்ட்டாங்க. ஸோ அந்த மாதிரி அது வந்து அப்பாவுக்கு நம்பிக்கை கிடையாது, பட் எனக்கு ரொம்ப நம்பிக்கை உண்டு ஜோசியத்தில். நான் ஜோசியம் படிச்சிருக்கேன், பார்ப்பேன், ரெண்டுமே உண்டு எனக்கு. தேங்க்யூ ஸோ மச்.